இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலினா சார் வாங்க, மெயில் பண்ணிடுங்க இதை. ஓகே சார். சரி, அதான் ஆர்டர் வந்துருச்சுல்ல, உடனே போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? சார் இப்பவே போய் அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். எல்லாமே ரெடியா தான் இருக்கு, நான் ரெடி. இல்லையே ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றத ஒன்றும் கேக்குதுங்களா? என்ன சொல்லுங்க சண்முகம். இல்ல சார், அந்த ஆள் பண்ண அக்கிரமத்துக்கெல்லாம் இப்படி நட்டநடு ராத்திரில போய் யாருக்குமே தெரியாம அரெஸ்ட் பண்ணா ஒரு பிரயோஜனமும் இருக்காது சார். ஏயா, அதான் ஆர்டர் வந்துருச்சுல. அதாம்ல, ஆர்டர் வந்தா எப்ப வேணா அரெஸ்ட் பண்ணிக்கலாம்ல. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சார், இந்த ஆள் இப்ப கூட என் எதிர்க்க ஏதாவது ஒரு திட்டம் போட்டுட்டு தான் இருப்பாரு. அரெஸ்ட் பண்ணிட்டா அதையும் சேர்ந்து தடுத்துடலாம்ல? ஆமா சார், அவர் என்ன திட்டம் போடுறாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, ஆனா அதை விட முக்கியம் அந்த ஆளை ஊரு ஜனங்க முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும் சார். அதுதான் ரொம்ப முக்கியம். இலே, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நாளைக்கு தைப்பூசம் சார். ஊரே அங்க கோயிலுக்கு முன்ன திரண்டு நிக்க, நிச்சயம் அந்த ஆள் அந்த தைப்பூசத்துக்கு வருவார்லா இல்ல? ஆமால, கண்டிப்பா வருவாரு. நிச்சயம் அவர் அங்க வரும்போது ஊரு பார்க்க, உறவு பார்க்க, சாதித்தனம் பார்க்க, இவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு மேல அப்ப முருகனுடைய பார்வையில தான் சார் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ண. அந்த ஆளு கோயில் நகையெல்லாம் திருடினதுக்கு இதுதானே சரியான தண்டனையா இருக்கு. என்ன சொல்லுத? ஆமால, அதே நேரம் உனக்கு எதிராக ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்தா அதையும் உடைச்சிடலாம். நல்ல ஐடியாவா தான் இருக்கு சார். இப்ப என்ன செய்ய? எனக்கு ஒண்ணு இல்ல, ஆனா அந்த ஆளை தப்பிக்க விட்டுறக்கூடாது. தேவையான அளவுக்கு போலீஸ் போர்ஸ கூட்டு போங்க, அதுக்கு நான் ஆர்டர் போடுறேன். எஸ் சார். எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அத்தை. எல்லாம் எடுத்தாச்சுடி. சரியா தான் இருக்கு அத்தை. அத்தை, பொங்கல் வைக்கணுமா இல்ல அர்ச்சனை மட்டும் போதுமா? கேட்டே, தைப்பூசம் தானே, பொங்கல் எல்லாம் வைக்க முடியாது. சாமிக்கு அர்ச்சனை மட்டும்தான். நம்ம குட்டி சூடாமணி பிறந்ததுக்காக சாமிக்கு பட்டு சாத்தணும். ஏலே முத்துப்பாண்டி, அந்த பட்டு எங்கல? உள்ள ரூம்ல தான் இருக்கு, எல்லாம் எடுத்து ரெடியா வச்சாச்சு. சரி சரி. அத்தை, அப்ப சாமிக்கு அபிஷேகம் தான் பண்றோமா? ஆமாட்டி, பால்காரர் வந்து இன்னைக்கு காலையில பாலை கறக்குறப்போ அபிஷேகத்துக்குன்னு 1 லிட்டர் தனியா கேட்டிருக்கேன், கொண்டாந்து குடுத்துருவாரு. மா, பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாமே வாங்கியாச்சு. காலையில போய் சாமிக்கு மாலையும் வாங்கிட்டு வந்துடுறேன். மத்ததெல்லாம் இந்த பையில தாமா வச்சிருக்கேன். பாத்துட்டல அத்த எல்லாம் அண்ணா பாச்சம்முவா, பாட்டி பாருங்க. என்ன இந்த நேரத்துக்கு? எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இல்ல, நாளைக்கு பூசம் இல்லையா, அதான் நீங்களாம் கோயிலுக்கு வருதீங்களா அப்படின்னு கேட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா வந்துடணுமா? நான் தர்மகத்தாவா இருக்கிறப்போ கொண்டாடுற முதல் தைப்பூசம், எல்லாரும் மிஸ் பண்ணாம வரணும், சரியா? ஏட்டி, எப்படி வராம? இங்க பாரு, எல்லா ஏற்பாடும் சூப்பரா செஞ்சு வச்சிருக்கோம். ஆமால, எசகி கிட்ட பூசத்துல முடிஞ்சா குட்டி சூடாமணிக்குமே முடி இறக்கி காணிக்க செலுத்திடலான்னு வேண்டிக்கிருந்தேன். ஐய, நாளைக்கு சனமான சனம் இல்ல கோவில்ல கூடும். அந்த கூட்டத்துல எப்படி மொட்டை அடிக்க முடியும்? அதுக்கு இன்னொரு நாளை பாத்துக்கலாம். மா, அப்பா வந்துருவார்ல? பின்ன வராம அவரு வராமையா? யாரு? துரோகி பைய என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அந்த வேதாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்பிட்டு தைரியம் இருந்தா இப்ப எனக்கு கால் பண்ணுவா? இலே துரோகி. ஐயோ ஐயா. இலே காசுக்காக கட்சி மாறின பரதேசி. ஐயோ, எந்த மூஞ்சி வச்சுட்டு இப்ப எனக்கு நீ கால் பண்ணுத? ஐயா என்னைய மன்னிச்சிருங்க ஐயா. காசை பார்த்து கொஞ்சம் புத்தி கெட்டு போச்சு ஐயா. இப்ப கூட உங்களுக்கு ஒரு ஒரு தகவல் சொல்ல ஐயா கூப்பிட்டேன். என்ன இந்த தகவலை இப்படி நீ சொல்லு, அந்த வேதம் உன்ட்ட சொல்லி கொடுத்து நீ என்கிட்ட சொல்லுதே, உன் மூலமா நீ திசை திருப்ப பார்க்காளா? இல்லையா, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்ல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ஐயா, தயவு செஞ்சு கேளுங்க. நாளைக்கு தைப்பூசம், நம்ம சின்னையா வேற ஏதோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு, முக்கியமான ஏற்பாடு. இல்ல இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும்ல. இப்பதான் அவன் பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? முட்டாள ஆறல நானு சவுந்தர பாண்டி. சும்மா அப்படி காத்து அசைஞ்சா கூட அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிருவேன் நான்.
என் அவன் போலீஸை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போதான்னு நீ சொல்ல வரியா எனக்கு? ஐயா, நம்ம சின்னையா கோர்ட் மூலமா ஏதோ உங்களை கோர்ட்டு மூலமா வந்தாலும் சரி, கொடக்கம்பி மூலமா வந்தாலும் சரி, அம்புட்டி நான் பாத்துக்கிடுவேன். ஓ. நீ வயலே போன துரோகிப்ப. ஐயா, நான் சொல்றது கேளுங்க. இந்தாருலே, அங்க உன் சின்னையா மட்டும் இல்ல, நானே ஒரு சம்பவம் செய்ய போகுதேன். வேதாட்ட சொல்லிட்டு நீ வந்து பாரு, மனசார பார்த்து ரசிக்கலாம். ஐயா, ஐயா, கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். இல்லை கனி எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சாச்சுண்ணே. கிளம்புமா? எல்லாம் வச்சுட்டேன். போமா. போலானே. ஏய், அபிஷேகத்துக்கு பால்ல எடுத்து வச்சிட்டல்ல? இது தூக்கு வழியில எடுத்து வச்சிருக்கேன். சாமிக்கு படைக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் பூ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கிளம்பியாச்சா? அப்போ நான் கோவில்ல சூடாமணி பாப்பாவை தூக்கிக்கிடுதேன். மத்த வேலையெல்லாம் நீங்களே பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லை உன் அப்பா வந்தே ஆகணும்ல, அவருக்கு சொல்லியாச்சா? ஆ, சொல்லியாச்சு. சரி வண்டி வந்துடுச்சு, போமா. கிளம்பலாம் வாங்க. கிளம்புவா. வா. ஏய், இரு. என்னல கொஞ்சம் கொமட்டுது, தெரியல என்னன்னு. என்னட்டியாச்சு? ஒரு நிமிஷம் இரு. இல்லை என்னல சாப்பிட்டு ஏதாச்சும் ஒத்துக்கலையா என்ன? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டிசீனஸா இருக்கு. நீங்க கிளம்புங்க, நான் பின்னாடியே வரேன். என்னத்தா ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை மாமா, 2 நாளா சரியா தூங்கல, சரியா சாப்பிடவும் இல்லை. ஐ திங்க் அதனால பிபி கொஞ்சம் லோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிபியா? நீங்க போங்க, நான் ஏதாச்சும் சாப்பிட்டு வரேன். ஏட்டி பரணி, நவன கூட இருக்கட்டுமா? ஏய், இல்லை அவ கூட இருக்கட்டும்ல. டேய், இது என்ன வெளியூர் கோயிலா? இதோ இங்க பக்கத்துலயே இருக்கு. நான் வரேன், நீ போடா. ரத்னா தான் முதல்ல விளக்கு போடணும். டைம் ஆச்சு, தயவு செஞ்சு கிளம்புங்க, போங்க. ரத்னா, போன உடனே விளக்கு போட்டுரு, சரியா? கிளம்பு. எத்தா இல்லை வந்துடுங்க கடற்கரைக்கு மாமி. போன் அடிச்சு அவனை ஆட்டை எடுத்துட்டு வர சொல்லுதேன். நீ அவன் கூட வந்துரு. ம். நாங்க முன்னாடி போறோம். வரும். ம், இல்லை வாங்க. எத்தா வேற ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. பாத்துக்க, உடம்பு பாத்துக்க. என்ன மாமா, பெரிய மாமா அரெஸ்ட் பண்ண உங்களுக்கு எதுவும் சங்கடமா இருக்கா? உங்களுக்கு அப்படி இருந்தா சொல்லுங்க மாமா. ஒன்னும் இல்லல. முடியலன்னு சொல்லுங்க மாமா, நானே அரெஸ்ட் பண்றேன். அது இல்லல, அந்த ஆளோட சேர்ந்து நானும் நிறைய தப்பான வேலை பார்த்திருக்கேன். நான் திருந்திட்டேன், அந்த ஆளையும் திருத்தி வைக்கணும். எல்லாம் மீறி இங்க வந்து நிக்க அத நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடமன் வந்து அதெல்லாம் பார்க்க கூடாது. வா நம்ம வேலையை பார்ப்போம். சரிங்க மாமா. ஏய் இந்தா, ஈவருக்கு எதுவும் பார்க்க கூடாது. அவன் உள்ள வந்ததும் சரமாரியா வெட்டிடணும், சரியா? குடி. வாங்கடா.